அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏய் காசி, நான் பேய் மேட்ரு சொன்னா நீ டெத்து மேட்ரு சொல்றியேடா. எத்தனை நம்புறதுன்னு எனக்கே ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நீ சொல்கிறத நம்புகிறேன்டா. நம்பித்தான் ஆகணும் நாத்த, வேற வழி இல்லை. ராத்திரி நேரமாக வேற கீதடா, எனக்கு வேற பயமாக கீது. சாப்பிடாம கூட 2 பேரும் ஓடி வந்து இருக்கிறோம்டா. பசி வேற வயிற்ற கில்லுதுடா காசி. அண்ணாத்த, மொத பயத்துலேருந்து வெளியில் வருவோம், அப்புறமா பசியை பற்றி யோசிப்போம் அப்படின்ற. ஆமாம் அண்ணாத்த. டேய் காசி, சோப்பெல்லாம் புதுசாக கீதுரா. புதுசாக வாங்கினா புதுசாக தான் அண்ணாத்த இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிற பட்டு, பிரீத்தி, கோவிந்தன் இவங்க 3 பேர்த்தையும் பரஞ்சோதி, பாஸ்கர், பத்மநாபன் 3 பேரும் கடத்திட்டு போனதுக்கப்புறம் இந்த வீடு அனாமத்தாக கிடக்கு. போலீஸ் துரத்திக்கிட்டு வர்ற காசியும் கபாலியும் இந்த வீட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் நம்பர் இல்லாமல் 3 பேரும் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர முடிவு பண்ணுறாங்க. இப்போது அவங்க 3 பேரும் வரப்போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கையில் காசு இல்லாமல் எவ்வளோ தூரம் தான் ஏன் நடந்து வர்றது? பிரீத்தி சொன்ன மாதிரி அவளோட அப்பாவும் அம்மாவும் இந்நேரம் தூங்கி இருப்பாங்க. பிரீத்தி சொன்ன இடத்த போய் பார்க்குறோம், அங்கே சார்ஜரில் இருக்கிற செல்ஃபோனை எடுக்கிறோம், உடனே ரிட்டன் ஆகிறோம். ஓகே ஓகேடா பத்மநாபா. டேய் காசி, என்னடா கிச்சனில் எல்லா பாத்திரமும் காலியாகவே கிடக்குது, எதுவுமே சமைக்கல போல இருக்குதேடா. பசி வேற பயங்கரமாக கீதுரா. டேய், என்னடா நான் சொல்லின்னு இருக்கிறேன், நீ யோசிச்சுன்னு இருக்கிற. அண்ணாத்த, இன்னைக்கு சண்டே. ஏண்டா இத்தான் யோசிச்சுன்னு இருந்தியா? அதுக்கு என்னடா, ஜாலியாக குடும்பத்தோட வெளியில் போய் சாப்பிட்லான்னு நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே டெத்து மேட்ரு வந்ததும் அப்படியே போட்டுன்னு எல்லாரும் கிளம்பிக்கினாங்கோ அப்படிங்கிற நம்புங்க அண்ணாத்த. பசிக்குது, இப்போ சாப்பாடு என்ன பண்ணுறது? அண்ணாத்த, ஓடி வர்றப்ப வழியில் லவ்லி பிரியாணி கடையை பார்த்தேன் அண்ணாத்த. நான் போய் சாப்பிட்னு உங்களுக்கு பார்சல் எடுத்துன்னு வரேன் அண்ணாத்த. டேய், போலீஸ் வந்தாங்கன்னா என்னடா பண்ணுவ? அண்ணாத்த, அவங்க இந்நேரம் சாப்பிட்ருப்பாங்க அண்ணாத்த. அறிவுக்கு இதான் உனக்கு. பிடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா என்னடா பண்ணுவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணாத்த. நான் வர்ற வரைக்கும் இந்த ஏசி ரூமில் குஷன் பெட்டில் 10 ரெஸ்ட் எடுத்துன்னு இருங்க அண்ணாத்த. டேய் காசி, நீ இருக்கையிலே எனக்கு பயமாகிது. நீ வேற விட்டுன்னு போகிறேன்னு சொல்கிற. பிரியாணியை வாங்கின்னு சீக்கிரமாக வாடா.